ஒரு பொண்ணும் பையனும் சரிசமமா இருக்கணும் அப்படின்றது, எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிருந்தேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் தாலி சாதாரணமாக கழட்டி வைக்கிறாங்க. நம்ம கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை. அதான் வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக படம் தான் கண்டிப்பாக. இல்லை நான் டெக்னிக்கல் அடக்கல. கல்யாணம் ஆன வாட்டி ஆம்பளைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து இதில் சூப்பராக காட்டி நல்லா இருக்கு, நான் பார்க்கணும். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க இந்த படத்துல? கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை. அப்புறம் டைவர்ஸ்க்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு திருப்பி வந்து வாழ்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா படம்? பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்கலாங்களா? ஓகே. இந்த படம் எப்படி நல்லா இருக்குது. ஃபெமினிசம் வந்து நிறையா பேசியிருக்காங்க. ஃபெமினிசம் வந்து என்னன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கல்யாணம் ஆன வாட்டி ஆம்பளைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து இதில் சூப்பராக காட்டி படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ரியோவும் சூப்பராக நடிச்சுக்கிறாரு. மேரேஜில் டைவர்ஸ் தான் லாஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது, அருமையாக சொல்லிக்கிறேன். இல்லை கரெக்டாக இருக்குது படம், அருமையாக இருக்குது, சூப்பராக சூப்பர் கேரக்டர். என்ன அவங்க மேலே கொஞ்சம் நெகட்டிவ் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபில் பசங்களை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. 10/9. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. விக்னேஷ்காந்த் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அட்வொகேட்டா. ஸோ ரியோ ராஜோட ஆக்டிங்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் சாஃப்டாக அவரோட ரோல் வந்து அழகாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மாளவிகா மோகன் அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, யாரும் வந்து அவ்வளோவா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல படம், ஸ்ட்ராங்காக அவரோட கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரி அழகாக பொறுமையாக மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ட்ரையல் ப்ராசஸ்லாம் காமிக்கிறாங்க. அதில் விக்னேஷ்காந்த் ரோல் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபெமினிசம்க்கும் சூடோ ஃபெமினிஸ்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபேக் ஃபெமினிஸ்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு படம் இருக்குது. ரியாலிட்டியில் என்ன கருத்து இருக்கோ அதை வந்து பக்காவாக சொல்லியிருக்காங்க. இருக்குது. நம்ம ஸ்வீட் ஆர்ட் முன்ன பார்த்துருப்போம், அது எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக தான் இருந்துச்சு. பட்டு இந்த படம் டீசெண்டாக இருக்குது, எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், வாட்சபிளாக. என்ன படம்? ஜியோவா? ஜோ 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 செம்மையாக இருக்கும். நம்ம ஜோ வந்து அந்த பேரே வந்து கல்யாணம் ஆனி ஒரு ஃபேமிலி என்ட்ரில் கூட ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படம் இருக்குது. அந்த டைவர்ஸ் ஆகும்னா டைவர்ஸ் கேட்குறாங்க, அப்புறமேட்டு ஜீவனாம்சம் எல்லாத்தையும் கேட்டுருக்கிறேன். அது மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது. பட் அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரோமியோ வேறு, ரோமியோ என்டையர்லி வேறு. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேர்த்துக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நிறையா ஃபெமினிசம் பேசிட்டு ஒரு மாதிரி பொண்ணு இருக்கும். ஒரு பொண்ணும் பையனும் சரிசமமா இருக்கணும் அப்படின்றது, எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா மூவி? ஓகே தான். ஓகே தான். நல்லா காமெடியா இருக்குங்களா? ஃபன்னாவும் போகுது, ஒரு நல்ல கண்டென்ட்டும் இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கண்டென்ட். ஆன்லைன் ஸ்டோரினா இந்த மாதிரி ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகணும், அந்த மாதிரி தான் இருக்கு. டைட்டில் பாத்தீங்கன்னா ஆண்கள் பத்தி இருக்குது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆமா, பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்க மாதிரியும் இருக்கு. ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி படத்துல பயங்கரமா, அதை விட பயங்கரமாவே இருக்கு. அதோட இது பயங்கரமா இருக்கு. நல்லா எண்டிங்ல தான் எமோஷனலா இருந்தது. நல்லா இருக்கு. மேரேஜா நீங்க பார்க்கலாமா இல்ல எல்லாரும் பார்க்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன பண்றது? அந்த ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ற ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே மேம், थैंक यू. திரௌபதியில் அந்த ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் கோட் சீன் தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோட் சீன் தான். அதில் நடக்கிற ட்ராமா தான் இந்த படம். சூப்பராக இருக்குது. நமக்கு நிறைய இடத்துல சிரிப்பு மூட்டுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் ஆகாமல் ஒருத்தர் இருப்பார்ல, அவன் வந்து பேசுகிறப்ப நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய காமெடிகள்லாம் இருக்குது. அந்த குடிச்சிட்டு ஒருத்தர் பேசுகிறார், அந்த காமெடி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். என்கேஜிங்காக தான் நம்ம ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கலாம். ஆனால் இன்டர்வல் அப்படி ஒரு இன்டர்வல் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த இன்டர்வலில் காட்டின விஷயம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் தெரியல எனக்கு. பட் ஆனால் படத்தில் வச்சுருக்காங்க. மியூசிக்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைப்பா, நம்ம உட்காந்து அதெல்லாம் மாண்டேஜாக போயிடுது. அப்புறம் அந்த காந்தாராவில் வர அந்த வாய்ஸ் ஓவர் வச்சு ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாங்க, அது டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்ற ஜோவோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன் அனுபவம். ஏன்னா ஜோ இறந்துருவாங்க, சப்போஸ் கல்யாணம் ஆயிருந்தால் என்ன இருக்கும், அதுதான்
ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. இந்த ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களோட வழி என்னன்னு அதில் தெரியும். அது எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னு அதில் தெரிஞ்சிருவேன். அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்கள் பொண்டாட்டி எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு. சார் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கல்ல சார், அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க சார். பார்த்துட்டு பொண்ணுங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதான். கம்பேக்காக இருக்கும், ஒரு ஒரிஜினல் கம்பேக்காக இருக்கும். நம்ம ஜோக்கு அப்புறமேட்டு ஒரிஜினல் கம்பேக்னா இதாக இருக்கும். கண்டினியூ பண்ணலாம். நீ விட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நீ, அதெல்லாம் வேடாம். நல்லா நடிக்கிறாங்கப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. இந்த ரியோவோட வேற எந்த பெரிய ஹீரோ வந்து ஹீரோங்க வந்து நடிக்க போகிறாங்க. நம்ம ஒன்றும் சிவகார்த்திகேயன் இல்லையே, நீ எதையோ ஒன்று கோத்துட்டு போயிற. அதான் ஆண் பாவம் அதுலேயே இருக்குது. இல்லை ஆன்சரே அதான். ஆண் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான். பொண்ணுங்களுக்கும் நம்ம பொண்ணுங்கள்கிட்ட போய் சண்டை போட்டாலும் நம்ம அவங்க கஷ்டத்தை என்னன்னு புரிஞ்சுப்போம். ஆனால் அவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அது வேறு. பட் ஆனால் நாம் புரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக. அதையும் காட்டுறாங்க. பட் அந்த டியூட் படத்தில் காட்டின மாதிரி தாலியை தொங்க போட்டுலாம் ஓடுறதெல்லாம் இல்லை. இதில் நல்லாவே காட்டியிருக்காங்க. தாலி கழட்டினா என்ன பிரச்சனை வரும், அது ஃபெமினிசம் இல்லை. தாலி கழட்டி வச்சுட்டு ஃபெமினிசம் இல்லை. அது வந்து அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் தாலியை சாதாரணமாக கழட்டி வைக்கிறாங்க. நம்ம அம்மா நம்ம பாட்டியெல்லாம் வந்து தாலி நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே காட்டியிருக்கேன். நல்லா வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக படம் தான் கண்டிப்பாக. நான் டென்னுக்குள்ள அடக்கல எனக்கு பர்சனல். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஜாலியாக போகும், செகண்ட் ஹாஃபும் ஜாலியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக முடியும். ஃபெமினிசம் வந்து என்ன, அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பாங்க. பட் கடைசியாக குட்டாக முடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இது சீனை தான் காமிச்சிருப்பாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஆமாம், அந்த கல்யாணம் வந்து ஒரு நிமிஷம் வேற என்னதான் சொல்ல வந்திருக்காங்க படத்துல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். அந்த லவ் இருக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கும். படம் ஃபுல்லாகவே ஃபேவரட் தான். இல்லை, ஜாலியாக தான் போயிட்டுருக்கும். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. கடைசி லேக்ல எங்கேயுமே இருக்காது, எங்கேஜிங்காகவே இருந்தது. பட் இன்டர்வல் மட்டும் அந்த ஒரு சீன் மட்டும் அது கொஞ்சம் வச்சிருக்கலாமா வேணாமான்னு தோணுச்சு. அது அபார்ட் ஆகுது. படம் ஃபுல்லாகவே ரொமான்ஸாக தான் இருக்கும். ரொமான்ஸ் இருக்கும், அவ்வளோதான். 18+ தான். அவரோட ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த திரௌபதி கேரக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியாக இன்னொன்று போயிட்டு இருக்கும். அது நீயா நான் அந்த ஈகோ கிளாஷ் ஆகுது இல்லையா. ஆமாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கோட்டு தானே. ஸோ அந்த ஈகோ, லவ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 3 தான் மெயின். சிம்பிளாக சொன்னால் இருக்கப்பட்டு அந்த மாதிரி இருக்கும்.